பல நாள் கனவு ஒரு வழியாக நினைவாயிடுச்சுடா பல்லா. கமிட்டட் ஆகிட்டேன்டா, கஷ்டப்பட்டு, அதுவும் கஷ்டப்பட்டுடா பல்லா. மச்சான் கமிட்டட் ஆகுறதெல்லாம் ஒரு விஷயமாடா. நல்லா நினச்சா நாளைக்கே ஆவேன்டா. நான் வேணான்னு இருக்கேன்டா. நிறைய பிள்ளைங்க லிஸ்ட்டில் இருக்கு. ஊன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைகளாம் நிறையா வச்சுருக்கேன்டா. என்னடா சொல்கிற? நான்லாம் ஒரு பிள்ளைய உஷார் பண்ணுறக்குள்ளாட்டியும் போதும் போதும் ஆகி போச்சு. எப்படி மச்சான் உன்னால் மட்டும் முடியுது? டே மச்சான், நீலாம் ஜோபிடா. எந்த ஊரில் போய்டா பஞ்சாப் பையன்? நான்லாம் பொண்ணுங்க பின்னாடி போக மாட்டேன்டா. பொண்ணுங்க ஏன் பின்னாடி வரும்டா. பல்ல ரொம்ப நம்மளை இன்சல்ட் பண்ணுறானே. உண்மையிலே பொண்ணுங்க இவன் பின்னாடி வருதா இல்லை இவன் அவங்க பின்னாடி போகிறானான்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி செக் பண்ணிட வேண்டியதான். நைட்டு போய் ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு தாயலிக்கு மெசேஜ் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோவை ஃபேஸ் ஆப்பில் எடிட் பண்ணிட்டு டிபியாக வச்சா தாயலி வாங்கிடுவான். எனக்கே எல்லாம் வருது. அந்த ஐடியா ஃபேக் ஐடியா மாற்றினா கரெக்டாக இருக்கும். பேர் என்ன வைக்கலாம்? இட்ஸ் மீ பிரியா ஸ்வீட்டின்னு போடலாம். பிரியா ஸ்வீட்னா பழங்காலத்தில் பிரியான்ற பேரே ஃபேக் ஐடி தான். இந்த தாயலி கண்டுபிடிக்கிறான்னு நான் பார்ப்பேன். மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் அவன் சொன்னதெல்லாம் ஒன்று வச்சுக்கலாம். பொண்ணுங்க அவன் முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கலாம். மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை மட்டும் பண்ணட்டும். அந்த பல்லு தாயலி வாயில் தூக்கி மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஹாய்.